வேலுநாச்சியார் யாருன்னு நம்மள பல பேருக்கு தெரியும். ஆனா அவங்க கூட இருந்த சக தோழிமாரி இருந்த குயிலி அப்படிங்கிறத பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ அவங்கள பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் சீரிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த காலத்துல சிவகங்கை மன்னன் வேலுநாச்சியாரோட கணவர் தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்துருந்தாரு. கரெக்டா 1760 அப்போ பிரிட்டிஷ்காரங்க அந்த சிவகங்கை கோட்டை மேல படையெடுத்து வராங்க. இந்த போறப்போ வேலுநாச்சியோட கணவர் வந்து இறந்து போயிடுறாரு. பிரிட்டிஷ்காரங்களும் அந்த கோட்டையை கைப்பற்றுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வேலுநாச்சியார் வந்து தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப வேலுநாச்சியார் தலைமறைவா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ்காரங்க அவங்க கொல்றதுக்காக வராங்க. ஸோ அவங்க கொல்ல வரும்போது குயிலி அப்படிங்கிற சின்ன பொண்ணு தான் வேலுநாச்சியாரை அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து காப்பாத்துறாங்க. ஸோ அப்ப இருந்து வேலுநாச்சியார் வந்து அந்த குயிலி அப்படிங்கிற சின்ன பொண்ணை தன்னோட சகோதரி மாதிரி பாக்குறாங்க. அதனால குயிலிய தன்னோட சகோதரியா நினைச்சு வேலுநாச்சி வந்து தன்னோட கூட வச்சுக்கிறாங்க. இப்படி சில காலம் போகுது. குயிலி வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கனால வேலுநாச்சியார் கூட இருக்கவங்க எல்லாருமே அவங்க இலக்காரமா பாக்குறாங்க. ஆனா வேலுநாச்சியார் மட்டும்தான் குயிலியை தன்னோட சொந்த சகோதரி மாதிரி பாத்துக்கிறாங்க. ஒரு நாள் வேலுநாச்சியார் வந்து தன்னோட சொந்த மண்ணுக்கு மறுபடியும் படையெடுக்க திட்டமிடுறாங்க. இதுல என்ன சிக்கல்னா அந்த கோட்டையை சுத்தி ஃபுல்லாமே காவலாளி நிக்க வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தர் கையிலயுமே துப்பாக்கி இருக்குது. சோ இது அவங்களுக்கு பெரிய கஷ்டமாவே இருந்திருக்கு. இப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு சரியான நேரம் வருது. அது என்னன்னா விஜயதசமி அப்போ அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற ஒரு தெய்வத்தை வழிபடுறதுக்காக பெண்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்படுது. சோ அந்த பெண்களா இவங்களும் தன்னோட படையோட உள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்டு வேலுநாச்சியாரும் அவங்க படையிலும் ஒரு சைடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இந்த குயிலி அப்படிங்கிற என்ன பண்றாங்கன்னா தன்னோட உடம்பு முழுக்க நெய்யை தேய்ச்சிக்கிட்டு கையில ஒரு தீப்பந்தத்தோட அந்த ஆயுத கிடங்கை நோக்கி போறாங்க. ஏன்னா இவங்களோட முக்கிய நோக்கம் என்னன்னா அவங்க ஆங்கிலேயர்களோட அந்த ஆயுத கிடங்கை அழிக்கணும். சோ அதுக்காக அந்த ஆயுத கிடங்கு பக்கத்துல போயிட்டு தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஆயுத கிடங்குக்குள்ள விழுந்துறாங்க. ஸோ இது மூலியமா அந்த ஆயுத கிடங்குல இருந்த எல்லா வெடிப்பொருட்களுமே வெடிச்சு அந்த ஆயுத கிடங்கு சுக்குநூறா நாசமாயி. இந்த போர்ல பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் படம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேலுநாச்சியார் வந்து குயிலியை தேடுறாங்க. அவங்க எங்கேயுமே காணோம். ஸோ விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இதை கேட்ட வேலுநாச்சியாரும் தன்னோட சகோதரி இறந்த துக்கத்துல அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா விஷயம் தெரியும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.